எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ ஸ்டடி டைம் டேபிள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணால் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அதனால் ரிலாக்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் யுவர் டைம் டேபிள். அதில் வந்து என்னென்ன போர்ஷன் கவர் பண்ண போகிறோன்றதை டு த மார்க் டைம் டேபிளாக போட்டுருங்க. ஸ்டடி டைமை போடுங்க. என்ன சப்ஜெக்ட் கவர் பண்ண போகிறோம், என்ன ரிவிஷனில் என்னென்ன பாயிண்ட்ஸ், அதை ரிவிஷன் பண்ணையிலே பாயிண்ட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். நாட் ஒன்லி ஸ்டடி டைம், நீங்கள் ரெஸ்ட் டைம், லஞ்ச் டைம், ஸ்லீப் ஹார்ஸையும் நோட் பண்ணுங்கள். எல்லா போர்ஷனும் கவர் பண்ணி ரிவிஷன் டயத்தில் பாயிண்ட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் அன்னைக்கு காலையில் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபுல் சாப்டரும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து எக்ஸாம் ஹால் போகிற வரைக்கும், அதாவது லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிக்கிறத வந்து வச்சுக்காதீங்க. ஸ்ட்ரிக்ட்லி நோ டு தட். அப்புறம் வந்து எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ½ உங்கள் மைண்டை நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. கொஷின் பேப்பர் எப்படி வருமோன்றதை நினச்சி டென்ஷன் ஆகிக்காதீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் அண்ட் ஆல் தி பெஸ்ட் கிட்ஸ். ஸ்டடி டைம் டேபிளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நாளைக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங் மை சேனல்.